முளக்கீரை இருந்ததுன்னா கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா நறுக்கி புதுசாக தண்டோடு நறுக்கி முளக்கீரையை அந்த ஜலத்தில் போட்டுட்டு 2 கண்டி துவரம்பருப்பு 1 கண்டி பச்சம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பருப்பு கரையிற வரைக்கும் வேக விட்டுறணும். இதேமாரி வெந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் சில்லு ஒரு சில்லு, ஜீரகம் கொஞ்சம் ஒரு வத்த மிளகா வச்சு அரைச்சி விட்டுற வேண்டியதுதான். அரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காய பொடி மிக்ஸ் வச்சுட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டா ரொம்ப அருமையான கீரை மசியம் கிடைக்கும். முளைக்கீரை மசியம். முளைக்கீரை ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டு தான் தேங்காயும் மிளகாவும் போட்டு கொஞ்சம் 2 பொட்டுக்கல்ல சேர்த்துட்டேன் திக்கா இருக்கிறதுக்காக. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல். தேங்க்யூ. முளைக்கீரை